ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சி இன்றைக்கி தான் இதை ட்ரை பண்ண முடிஞ்சுது. பசங்க ரொம்பவும் விருப்பப்பட்டு கேட்ட இஃபா சிக்கன். லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான அசத்தலான இஃபா சிக்கன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 3/4 கிலோ அளவு சிக்கனை இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கடையில் பீஸ் போட்டு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுப்பாங்க. ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப் அளவு தயிர், இதில் 2 குட்டி ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகு சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட அரை எலுமிச்சப்பழத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ கலந்து வச்சுருக்கிற இந்த பேட்டரை, இந்த மசாலாவை இந்த 3/4 கிலோ கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் லெக் பீஸில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஃபுல்லாக வர்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் நல்ல மேரினேஷன் ஆகணும், அதாவது ஊறணும். இதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் அதில் விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா 1 க்யூப் பட்டரை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பட்டர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னொரு க்யூப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சு நல்லா பட்டர் மெல்ட் ஆகிற வரையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் லெக் பீஸை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது உங்கள்கிட்ட மைக்ரோ அவன் இருந்தால் அதில் கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது மேலே ஊற்றுற இந்த ஒயிட் சாஸுக்கு நான் 1 முட்டையோடைய அவிச்ச முட்டையோடைய வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைனீஸ் எடுத்துருக்கிறேன், 2 சீஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இது கூட அரை கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன், கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா சுகர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மைனீஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஒயிட் சாஸை இது மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சு நம்ம இதை இந்த மாதிரி கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். ஒரு சூப்பரான அசத்தலான இஃபா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.